வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் வச்சுருக்கோம். வெள்ளை கொய்யா தான் கிடச்சிது, அதான் வச்சுருக்கோம். அடுத்து வந்து இது பார்த்திங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் வந்து இப்போ இந்த கிளைமேட் வந்து சீசன் கிடையாது, ஆனாலும் வெள்ளரிக்காய் கொஞ்சம் கிடச்சிது, வாங்கியிருக்கோம். கொஞ்சம் ரேட் அதிகம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கருப்பு உளுந்து வச்சுருக்கிறோம். கருப்பு உளுந்தை வந்து அப்படியே வேக வச்சுருக்கிறோம். உளுந்து வந்து பெரும்பாலும் நம்ம அதிகம் சாப்பிட்றதில்ல, இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்தை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல உணவு. இது புரோட்டீன் அதிகம் உள்ளது, இரும்பு சத்து அதிகம் உள்ளது. அப்புறம் இது பொட்டாசியம், மெக்னீசியம் இதெல்லாமே இருக்குது. நார்ச்சத்து வந்து அதிகம் உள்ளது. மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க, வயிற்று பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா இட்லி தோசையில் வந்து உளுந்து கொஞ்சோண்டு போட்டுட்டு உளுந்து சேர்த்துட்டு நினைக்கிறோம். ஆனால் அதில் வந்து உளுந்தை விட அரிசி அதிகமாக இருக்குதுங்கிறனால கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி உளுந்தை வந்து வேக வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கோம். இது கருப்பு உளுந்தாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெள்ளை உளுந்தில் பார்த்திங்கன்னா அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, தோல் இருக்கிற சத்துக்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி உளுந்தை சேர்த்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மிளகு கழிக்கிற பொரியல் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெயின் உணவுன்னு பார்த்திங்கன்னா கோதுமை அடை. இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நிறைய போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. ஓகே.